சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அவருடைய குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த விவரங்களை நீரார் செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேற்று முன்தினம் மறைந்தார். அவருக்கு அவருடைய உடல் நேற்று தேமுதிக அலுவலகத்தில் புதைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று குடும்பத்தினர் அவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் அவருக்கு சடங்குகளை செய்து வழிபட்டனர். இந்த நிலையில் அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கேப்டனின் லட்சியங்கள் கொள்கைகளை வென்றெடுப்பதே எங்களது முதன்மையான பணி என்றும் அந்த வெற்றிக்கனியை பறித்து அவருடைய பாதங்களில் சமர்ப்பிப்பது அதுவே எங்களுடைய முதன்மையான பணி என்று தெரிவித்தார். மேலும் ஜாதி, மதம், இனம் என அனைத்தையும் கடந்து கட்சி பாகுபாடின்றி கேப்டனுக்காக அஞ்சலி செலுத்த பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் விஜயகாந்த் தனது இறப்பில் ஒரு வரலாற்றை பதிவு செய்து சென்றிருப்பதாகவும், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை அந்த வரலாறு என்பது நீடித்திருக்கும் என்றும் அவர் தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தியதாகவும், ஒவ்வொரு தமிழ் மக்களும் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி இருப்பது என்பது ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்வு என்றும் அவர் நெகிழ்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியன், இப்ப தொண்டர்கள் நிறைய பேர் வராங்க, இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு உடல் புதைக்கப்பட்டக்கூடிய இடத்தை பார்வையிடுவதற்காக அதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்படுதா? என்னென்ன கட்டுப்பாடுகள் இப்பயும் தொடருது தமிழரசி? தேவப்பிரியன், அதாவது இன்று காலை முதல் தேமுதிக அலுவலகம் என்பது பூட்டப்பட்டிருந்தது. வெளியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கும் வேறு யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் குடும்பத்தார் வந்த பிறகு அலுவலகமானது திறக்கப்பட்டு அவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் இன்றைய சடங்குகள் என்பது செய்யப்பட்டு குடும்பத்தினர் வழிபட்டனர். இந்த நிலையில் அவர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் கூறும்போது, விஜயகாந்திற்கென பொது இடத்தில் மணிமண்டபம் அமைக்க முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும், அது தொடர்பாக மீண்டும் தற்போது நினைவுபடுத்துவதாகவும் கூறினார். மேலும் அனைத்து மக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அவர் உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பகுதிக்கு வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. இருப்பினும் கூட இந்த சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழரசி.